தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை அதிகாரப்பூர்வமாக இந்திய தேசிய காங்கிரஸ் மத்தியில் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் வசந்த் போட்டியிடுவதாகவும், விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் போட்டியிடுவதாகவும், தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடன் கூட்டணி கட்சியில் போட்டியிடக்கூடிய காங்கிரசுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் புதுச்சேரி தொகுதிக்கு மட்டும் வைத்திலிங்கம் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகியிருந்தது. இந்நிலையில் 9 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்கின்ற அந்த கேள்வி என்பது இருந்த நிலையில் தற்போது 7 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய அதிகாரப்பூர்வ பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் போட்டியிடுவார் என்கின்ற அந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 2021 நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் விஜய் வசந்த் போட்டியிட்டிருந்தார். அவருக்கு மீண்டும் கன்னியாகுமரி தொகுதியிலே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரில் மீண்டும் மாணிக்கம் தாகூருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2009 தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் இருக்க மாணிக்கம் தாகூருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு விருதுநகரில் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னதாக தேமுதிக, அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவின் சார்பில் விஜய பிரபாகரன் போட்டியிடுகிறார். விருதுநகரில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார். தற்போது மாணிக்கம் தாகூர் போட்டியிடுவது என்கின்ற அறிவிப்பின் காரணமாக விருதுநகர் நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. சிவகங்கை தொகுதியில் மீண்டும் கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு எதிர்ப்புகளை மீறியும் அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திமுகவினர் அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய போதிலும் தொடர்ச்சியாக அவர் கடைசியாக வெற்றி பெற்றக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் என்பது 60% இருந்தது. அவர் எதிர்த்து போட்டியிடக்கூடிய ராஜா 20% வாக்குகளை பெற்றிருந்தார். தொடர்ச்சியாக அவர் பெற்றக்கூடிய வாக்குகளின் அடிப்படையிலும் அவருக்கு கூடிய மதிப்புகளின் அடிப்படையிலும் தற்போது சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை ஆரணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு இந்த முறை கடலூரில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூர் KS அழகிரி வழங்கப்படும் என்கின்ற தகவல் இருந்தாலும் தற்போது விஷ்ணு பிரசாத்திற்கு கடலூரில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜோதிமணிக்கு கரூரில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோதிமணிக்கு மீண்டும் கரூரில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சசிகாந்த் செந்தில் என்பவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சசிகாந்த் செந்தில் IAS ஆக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருக்கக்கூடியவர். அவர் தொடர்ச்சியாக அந்த கர்நாடக தேர்தலின் போது தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகாக அவருடைய அந்த வளர்ச்சி என்பது காங்கிரஸில் அதிகமாக இருந்தது. கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான மூளை காரணமாக செயல்பட்டவராக சசிகாந்த் செந்தில் பார்க்கப்படுகிறார். அவருடைய அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடியது. அந்த பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுத்த முக்கிய நபராக பார்க்கப்பட்டவர் சசிகாந்த் செந்தில். அவர் சென்னையை சேர்ந்தவர். அவருக்கான அந்த வாய்ப்பு திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் செல்லக்குமார், ஏற்கனவே கிருஷ்ணகிரி தொகுதியில் செல்லக்குமார் கடந்த முறை போட்டியிட்டிருந்தார். அவருடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய கோபிநாத்துக்கு புதிதாக தற்போது இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 7 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, கரூர் ஆகிய அந்த 4 தொகுதிகளிலும் மீண்டும் அவர்களுக்கு ஏற்கனவே போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூரை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பிரசாத் ஆரணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த விஷ்ணு பிரசாத்துக்கு இம்முறை கடலூரில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் செந்திலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தொகுதியில் கடந்த முறை ஜெயக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஜெயக்குமாருக்கு பதிலாகத்தான் சசிகாந்த் செந்திலுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சசிகாந்த் செந்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொழில்நுட்ப பிரிவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர். அவர் கர்நாடக தேர்தலில் அவருடைய பங்கு அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் கர்நாடக தேர்தலினுடைய தேர்தல் வியூகங்களை வகுத்து கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியினை வெற்றி பெற வைக்கக்கூடிய முக்கிய பங்காற்றியவர் எனவும் காங்கிரஸ் கட்சியில் அவருடைய நன்மதிப்பு பெற்றிருந்தது. மேலும் தேசிய அளவில் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியுடன் தேசிய தலைமையுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் சசிகாந்த் செந்தில் IAS இருந்திருந்தார். விருப்போய்வு பெற்றதன் பிறகாக 2020 ஆண்டு காங்கிரஸ் இணைத்துக் கொண்ட பிறகு தற்பொழுது புது முகமாக சசிகாந்த் செந்திலுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் செல்லக்குமார் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். செல்லக்குமார் பல்வேறு மத்திய காங்கிரசினுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கோவா உள்ளிட்ட அந்த பணிகளிலும் கோவா பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார். அவருடைய அந்த வயது மற்றும் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அவருடைய ஆதரவாளரான கோபிநாத்துக்கு தற்பொழுது கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த 7 பட்டியல் வந்திருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்த்து 10 இடங்கள் காங்கிரசுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதுல புதுச்சேரிக்கு ஏற்கனவே வைத்திலிங்கம் போட்டியிடுவார் என்கின்ற அந்த அறிவிப்பு வெளியாகிறது. கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை,
மற்றும் கடலூர், கரூர், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி ஆகிய இந்த 7 தொகுதிகளுக்கான அந்த அறிவிப்பு மட்டும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய திமுக அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 2 வேட்பாளர்களுடைய அந்த பட்டியல் என்பது தற்போது வரை வெளிவரவில்லை. இன்னும் மயிலாடுதுறையில் யார் போட்டியிடுவார்கள் என்கின்ற அந்த தகவல் வெளியே வரவில்லை. மயிலாடுதுறை, திருநெல்வேலி ஆகிய அந்த 2 இடங்கள்ல 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர் மட்டும்தான் தற்போது வரை நிலுவையில் இருக்கிறது. மயிலாடுதுறை மற்றும் திருநெல்வேலியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பற்றி பல்வேறு தகவல்கள் வந்தது. நம்முடைய உத்தேச பட்டியலிலும் அவர்களுடைய பேர் மணிக்கு ஒரு முறை மாறக்கூடிய அந்த சூழலையும் நாம் பார்த்திருந்தோம். ஆனால் தற்போது உறுதியாக அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த உத்தேச பட்டியலில் நாம் தெரிவித்திருந்தது போலவே கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை மற்றும் கரூர் இந்த 4 தொகுதிகளிலும் ஏற்கனவே போட்டியிட்ட அதே வேட்பாளர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் முதலில் கன்னியாகுமரி தொகுதியை பார்க்க வேண்டும். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வசந்த் மீண்டும் போட்டியிடுகிறார். விஜய் வசந்த் வசந்தகுமார் மகன். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து தோல்வி அடைந்திருந்தார். அதன் பிறகாக 2019ஆம் ஆண்டு வசந்தகுமார் பொன் ராதாகிருஷ்ணனை தோல்வியடை செய்து அவர் வெற்றி பெற்றிருந்தார். கொரோனா காலத்தில் அவர் மறைவிற்கு பிறகாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இடைத்தேர்தலில் விஜய் வசந்த் மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து நிற்கிறார். அதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று பொன் ராதாகிருஷ்ணனை தோல்வியடை செய்திருந்தார் விஜய் வசந்த். தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில் அவருடைய அந்த பணி என்பது ஈடுபட்டு வந்தது. எவ்வித மாற்றமுமே இல்லாமல் கன்னியாகுமரியில் வேறு ஒருத்தருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுவதற்கான எந்தவித ஆர்வமும் இல்லாமலே அந்த ஒரு நிகழ்வு இல்லாத வகையில் அவருக்கு தான் சீட்டு வழங்கப்படும் என்பது இந்த உத்தேச பட்டியலில் இருந்தும் தற்போது வெளியாகக்கூடிய அந்த பட்டியலில் இருந்தும் நமக்கு உறுதியாக தெரிந்திருக்கிறது. விஜய் வசந்த் மீண்டும் அதே கன்னியாகுமரி தொகுதியில் 2021 இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகாக தற்போது மீண்டும் கன்னியாகுமரி தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2009 இருந்து தொடர்ச்சியாக மாணிக்கம் தாகூருக்கு விருதுநகர் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் தொடர்ச்சியாக ஒரு முறை தோல்வியடைந்திருக்கிறார். அதன் பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். விருதுநகரில் அவருடைய அந்த பணி என்பது சிறப்பாக இருந்ததன் காரணமாகவும் விருதுநகரில் மீண்டும் அவருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் என்கின்ற அந்த தகவலும் நம்ம உத்தேசப்பட்டியில் தெரிவித்திருந்தோம். அதுபோலவே விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் போட்டியிடுவது தற்போது உறுதியாகி இருக்கிறது. சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு கார்த்திக் சிதம்பரம் அவருடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக போட்டியிட்டிருந்தார். அப்பொழுது அதிமுகவினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய செந்தில்நாதனிடம் தோல்வி அடைந்திருந்தார். அதன் பிறகாக 2019ஆம் ஆண்டு மீண்டும் அவர் களத்தில் வந்திருந்தார். களத்தில் வந்து 60% வாக்குகளை பெற்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட எச் ராஜா 20% வாக்குகளை தான் பெற்றிருந்தார். குறிப்பாக 2014ஆம் ஆண்டு கார்த்திக் சிதம்பரம் தோல்வி சந்தித்த போது வெறும் 2% வாக்குகள் அந்த அளவிலே அவருடைய வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் 2019ஆம் ஆண்டு கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெறுவது 60% வாக்குகளை பெற்றிருந்தார். தற்போது 7 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார்? கார்த்திக் சிதம்பரத்திற்கு கூடிய அந்த எதிர்த்து நின்று அந்த வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய யார் என்று பார்க்கும் பொழுது இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தேவநாதன் யாதவ் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது சேவியர் தாஸ். இவர் கல்லல் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய நபர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சேவியர் தாஸ் சிவகங்கையில் போட்டியிடுகிறார். தற்போது கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். அதில் செந்தில்நாதனை எதிர்த்து வெறும் லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றார். குறிப்பாக அவர் அந்த 2% வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருந்தார். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கார்த்திக் சிதம்பரம் பெற்றக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது 2% தான். ஆனால் 2019ஆம் ஆண்டு அவர் 60%க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். அப்பொழுது பாஜகவினுடைய வேட்பாளராக எச் ராஜா களம் காண்கிறார். அவர் 20% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதன் பிறகு தொடர்ச்சியாக கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்கின்ற அந்த கேள்வி எழுந்திருந்தது. குறிப்பாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திமுக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானங்களில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தலாம் வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் தற்பொழுது கார்த்திக் சிதம்பரம் கடைசியாக பெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்கு மற்றும் கூட்டணி கட்சிகளுடனான அந்த கருத்து கேட்பதற்கு பிறகாக மீண்டும் கார்த்திக் சிதம்பரத்திற்கு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் 3வது முறையாக தொடர்ச்சியாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட இருக்கிறார். இதை தாண்டி இவர் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அப்பா ப சிதம்பரம் அவர் தொடர்ச்சியாக 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 7 முறை போட்டியிட்டு 6 முறை
வெற்றியேற்று காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பிறகாக அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு தொடர்ச்சியாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தற்போது வரை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கார்த்தி சிதம்பரம் மீண்டும் போட்டியிடுகிறார். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் 2009 இருந்து 2024 வரை தொடர்ச்சியாக 4 தேர்தலில் இருந்து அவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2009 இருந்து பாஜகவினுடைய நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பொன் ராதாகிருஷ்ணனே முன்னிறுத்தப்படுகிறார். இந்த முறையும் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். இம்முறை காங்கிரஸ் நேரடியாக இங்கே போட்டியிடுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக கன்னியாகுமரியில் களங்காண்பவர் வசந்தகுமார் 2014 பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து தோல்வியடைகிறார். அதன் பிறகாக அவருடைய அந்த 2019ஆம் ஆண்டு அவருடைய அந்த நாடாளுமன்ற தேர்தல் போட்டியின் போது வெற்றி பெறுகிறார். அதன் பிறகுதான் கொரோனா தொற்றில் அவர் மறைவதற்கு பிறகாக 2021ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் இடைத்தேர்தல் வருகிறது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வசந்தகுமாருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் இடைத்தேர்தலில் களமிறக்கப்படுகிறார். பொன் ராதாகிருஷ்ணன் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று விஜயவசந்த் வீழ்த்துகிறார். அதன் பிறகாக தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில் விஜயவசந்த் நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறார். அதன் பிறகுதான் தற்போது மீண்டும் கன்னியாகுமரியில் எந்த சிபாரிசு மற்றும் போட்டி எதுவுமே இல்லாமலே தனிநபராக விஜயவசந்த் தேர்வு செய்யப்பட்டு மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணனுடன் விஜயவசந்த் போட்டியிடக்கூடிய அந்த சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் விஜயவசந்த் போட்டியிடுவதை தற்போது காங்கிரஸ் உறுதி செய்திருக்கிறது. சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரியில் ஏற்கனவே போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் மீண்டும் போட்டியிடுவார்கள் என்கின்ற அந்த அறிவிப்பும் தற்போது வந்திருக்கிறது. அதன் பிறகு விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. விருதுநகர் தொகுதியில் கடந்த முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்த மாணிக்கம் தாக்கூருக்கு மீண்டும் இம்முறையும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் களம் காண்கிறார். தேமுதிகவினுடைய விஜய பிரபாகரன், அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் களம் காண்கிறார். அதன் பிறகு மாணிக்கம் தாக்கூர் தற்போது போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சி உறுதி செய்திருக்கிறது. இவருக்கும் தொடர்ச்சியாக 2009 இருந்து 2024 தற்போது நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அந்த வாய்ப்பு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுகிறார். அதன் பிறகாக 2014 அவர் ஏடிஎம்கேவுடனான அந்த வேட்பாளருடன் தோல்வியை சந்தித்தார். 2014 தோல்வி சந்தித்ததற்கு பிறகாக மீண்டும் 2019ஆம் ஆண்டு அவர் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் மாணிக்கம் தாக்கூருக்கு மீண்டும் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர் வி செந்தில்நாதன் போட்டியிடுவார் என பாஜக ஏற்கனவே அறிவித்திருந்தது. இவர் பாஜக மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் 2 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவருக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணி போட்டியிட மாட்டார், கரூர் தொகுதிக்கு பதிலாக ஈரோடு வழங்கப்படும் என்கின்ற தகவல் எல்லாம் பரவி இருந்தது. ஆனால் மீண்டும் கரூரில் ஜோதிமணி தான் போட்டியிடுவார் என்கின்ற அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகாக தான் தற்பொழுது தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த 7 தொகுதிகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.